இந்த காணொளி முதல்ல பாருங்க. ஆதவார்ஜுன் அண்ணன் என்ன சொல்லியிருக்காருங்கிறத. விவசாயத்தோட ரொம்ப கஷ்டமான துறை விளையாட்டு துறை. ஏன்னா ஒரு விளையாட்டு வீரன் காலை 5 மணிக்கு எந்திரிச்சு 6 மணிக்கு கிரவுண்ட்ல இருக்கணும். 3 மணி நேரம் அவனுடைய பிராக்டிஸ் செஷனை பாத்தீங்கன்னா, நீங்க ஜம்பிங் பண்ணணும், ரன் பண்ணணும், ஸ்பிரிண்ட் பண்ணணும், 40 நிமிஷம் கண்டினியூஸா ஓட வைப்பாங்க. திடீர்னு மலை மேல ஏறி ஓட வைப்பாங்க, ஸ்டெப்ஸ் ஓட வைப்பாங்க. ஆதவன் சொல்லியிருப்பாரு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, விவசாயத்தோட விளையாட்டு தான் பெருசு அப்படின்னு சொல்றீங்க. அண்ணே, விளையாட்டு பெருசு தான். அது எப்படின்னா ஒரு மோட்டிவேட்டு, எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஊக்கத்தையும் ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கறது தான் விளையாட்டு, சரிங்களா? உணவுங்கிறது நீங்கள் விளையாட்டு சொல்றீங்க, 4 மணிக்கு எழுந்துச்சி போகணும், வார்ம் அப்லாம் பண்ணணும்னு சொல்கிறீங்களா? அந்த வார்ம் அப் பண்ணும்போது என்னத்தை சாப்பிட்டு போய் வார்ம் அப் பண்ணுவாங்க அந்த பசங்க? மண்ணையா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா விவசாயத்தை அவ்வளோ ஒரு கேவலமாக பேசுறீங்க. அண்ணே, நீ காலைல எழுந்தோடனே உத்வேகமாக ஓடுறதுக்கு ஒடியாடுறதுக்கு பயிர், தட்டப்பு, தானியம் இதெல்லாம் சாப்பிட்டு தானே போகணும். இதெல்லாம் சாப்பிடாம போனால் செத்து போயிடுவாங்கண்ணே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன சொல்றீங்க, விவசாயம் பயன்களையும் விளையாட்டு துறை பயணிகளையும் ஒன்றா படிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு. அண்ணே, விவசாயங்கிறது ஒரு விளையாட்டு மாதிரி கிடையாதுண்ணே. அது நம்மளோட உயிர்ண்ணே. விவசாயத்தை பற்றி தெரியாமல் நீலாம் விளையாட்டு அமைச்சராகிறண்ணே. இதெல்லாம் பார்த்துட்டு கடந்து போக முடியலண்ணே. நீ சொன்னதுதான் விவசாயம் இல்லைன்னு வச்சுக்க, நம்ம சோத்துக்கு போகணுண்ணே. ஒன்று சொல்லட்டுங்களா? விவசாயி சேத்துல காலை வச்சாதான் நாமெல்லாம் சோத்துல கை வைப்போம். அது முதல்ல தெரிஞ்சுக்கங்க, சரிங்களா? எதையும் தெரியாமல் பேசாதீங்கண்ணே. தெரிஞ்சு பேசுங்களா தெரியாமல் பேசுங்களான்னு எங்களுக்கு தெரியல சத்தியமாக. காணொலி எதுக்காக எடுத்தனா, நீங்கள் விவசாயத்தை பற்றி பேசுறீங்க, அந்த ஒரு காரணத்தால் இந்த காணொலி எடுத்திருக்கேன். மற்றபடி வேற ஒரு உள்நோக்கமாக கிடையாது. விவசாயத்தை பற்றி நீங்கள் பேசுங்க, அதுக்காக தான் இந்த காணொலி.